பள்ளி துவங்கி 50 ஆண்டுகள் நிறைவடைந்த பொன்விழா ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் டாக்டர் வேலுச்சாமி பெரியப்பா அவர்களுக்கும், இந்த மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவி ஐயா அவர்களுக்கும், முன்னாள் ஆசிரியர்கள் அனைவருக்கும், கார்காட்டர் நாச்சிமுத்து ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும், முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், என் நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நம் பள்ளியில இந்த மாதிரி ஒரு கலையரங்கம் உருவாகிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இப்படி ஒரு பிரம்மாண்டமான கலையரங்கம் உருவாகிறதுக்கு நிதி உதவி அளித்தவர்களுக்கும், இவ்வளவு பெரிய தொகையை வசூலிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக அரும்பாடுபட்ட ஆசிரியர்களுக்கும், முன்னாள் மாணவர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலையரங்கத்தின் இந்த மேடை புதிதாக இருக்கலாம். ஆனா எனக்கு நம் பள்ளியினுடைய மேடை அப்படிங்கிறது புதுசு கிடையாது. நான் 6ஆவதுல இருந்து 10வது வகுப்பு வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்ப 6வது படிக்கிறப்போ 7வது படிக்கிறப்பெல்லாம் நம்ம நல்லா படிக்கணும், நம்ம அறிவை வளர்த்துக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு எல்லாம் பெருசா நமக்கு தெரியாது இல்லையா? அப்படித்தானே? அப்ப நம்ம என்ன செஞ்சா நல்லா படிப்போம்? ஒரு பரிசு கொடுக்குறான்னு சொன்னா நம்ம படிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு தொகையை கொடுத்து ஊக்குவித்தது இந்த மேடை தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பரிசு தொகையை நான் இந்த மேடையில வாங்கியிருக்கேன். அந்த பரிசு தொகையை கொடுத்த நாச்சிமுத்து ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். படிப்பு மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் தவறாம இலக்கிய மன்ற விழா நடக்கும், விளையாட்டு போட்டிகள் நடக்கும், மாறுவேட போட்டி நடக்கும். அப்படி பல நிகழ்ச்சிகளை நடத்தி பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுத்து என்ன மாதிரி பல மாணவர்களை ஊக்குவிச்சது இந்த மேடை தான். அந்த ஒரு மேடையில இப்ப உங்க மாதிரி நான் இருந்து இப்ப இந்த மேடையில உங்க முன்னாடி பேசுறதுக்கு, ஒரு 1000 மாணவர்கள் முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ தலைப்பே என் பள்ளி என் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் வேற வழியே இல்லை, என்னோட வளர்ச்சி என்ன அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிதான் ஆகணும். நான் இப்ப சித்தா டாக்டரா 14 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சில நோய்கள் நாட்பட்ட நோய்களா இருக்கும். சாதாரண டஸ்ட் அலர்ஜின்னு சொல்றதுல இருந்து சைனஸ், ஆஸ்துமா, தோல் பிரச்சனை, ஒரு சொரியாசிஸ், இன்னும் சில பிரச்சனைகளுக்கு ஆபரேஷன் தான் செய்யணும், அறுவை சிகிச்சை தான் செய்யணுங்கிற மாதிரி இருக்கும். கிட்னி ஸ்டோன், பைல்ஸ், குறிப்பா கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். 30-35 வயசுலயே கர்ப்பப்பை இழந்த நிறைய இளம் பெண்களை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சித்த மருத்துவத்தின் மூலமா அறுவை சிகிச்சை இல்லாமலே முழுமையா குணப்படுத்த முடியுது. இதுக்கு காரணம் நம்மளுடைய இயற்கையான மூலிகைகளை, இயற்கையான சூழல தான் நம்ம இருக்கோம். அந்த மூலிகைகளை வச்சு மருந்துகளை தரமாக தயாரிச்சு கொடுக்கறது தான் ஒரு காரணமா நினைக்கிறேன். அப்படி உருவானதுதான் சிவானி பார்மசூட்டிகல்ஸ், சிவானி சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துசை நிலையம். அந்த சிவானி பார்மசூட்டிகல்ஸ் இப்ப இருக்கு அப்படின்னா அதற்கு வித்திட்டது நம் பள்ளி தான் அப்படிங்கிறத நான் பெருமையா சொல்லிக்குவேன். நாங்க படிக்கிறப்ப விவசாயம் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்கும். அப்ப நாங்களே விதை போட்டு தண்ணி ஊற்றி செடியை வளர்த்தணும். பூச்செடி, காய் செடி, மூலிகை செடி இதையெல்லாம் வளர்த்தணும். அந்த ஒவ்வொரு மூலிகைக்கும் என்ன குணங்கள் இருக்கு, என்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத எங்க ஆசிரியர்கள் அப்பவே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்க தமிழைய பாடம் எடுக்கிறப்ப திரிகடுகு அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. திரிகடுகுன்னா தெரியுமா? தெரியாதா? சுக்கு, மிளகு, திப்பிலி 3ம் சேர்ந்ததுதான் திரிகடுகு. இந்த 3ஐயும் நீங்க எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய சாமானம் தான். இதை எடுத்து பவுடர் பண்ணி தேன்ல குழைச்சு சாப்பிட்டா எப்படிப்பட்ட சளி, இருமல் அப்படின்னாலும் சரியாயிடும் அப்படின்னு எங்க தமிழையா சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு டைம் எனக்கு ரொம்ப சளி பிடிச்சு இருக்கிறப்ப அந்த 3ஐயும் நானே அம்மியில அரைச்சு தேன்ல குழைச்சு சாப்பிடுறப்ப அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிவாரணம் கொடுத்துச்சு. அந்த ஒரு எண்ணம் தான் இப்ப ஒரு மருந்துசை நிலையம் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு வித்திட்டதா இருக்கு. அதே மாதிரி மாணவ மாணவிகளே, இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்.
பள்ளி பருவம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பருவம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கா? எந்த ஒரு பொறுப்பும் உங்களை தலையில சுமத்தி இருக்காங்களா? இல்ல இல்ல. படிக்கிறது ஒண்ணு மட்டும்தான் அப்ப உங்க பொறுப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இப்ப தெரியலாம். தெரியுதா? இல்ல இல்ல, தெரியுது. பள்ளி பருவத்தை முடிச்சு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் படிப்பை தவிர மத்த எல்லாமே பெரிய பிரச்சனைகளா தெரியும். அப்ப நினைப்போம், ஐயோ இதுக்கு நம்ம படிச்சே இருந்திருக்கலாமே, இந்த முன்னாடியே நல்லா படிச்சிருந்தா இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா, தேவையில்லையா அப்படின்னு அப்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த படிக்கிற காலத்துல எல்லாமே ஆர்வமா படிங்க, சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட படிங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் ஆசிரியர்கள் கிட்ட பகிர்ந்துக்குங்க. நல்ல விஷயங்களை உங்களுடைய சக மாணவர்கள் நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்குங்க. சிலர் வந்துட்டு தவறான விஷயங்களை கூட பகிர்ந்துக்கலாம். அப்படி இருந்தா அவங்களுக்கு நல்லது சொல்லி திருத்த பாருங்க. திருத்த முடியலையா விலகிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விடை தெரியாம இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு படிப்பறிவு இல்ல, இப்போ ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்க தெரியல அப்படின்னு தடுமாறலாம். அப்ப உங்களுக்கு யார்கிட்ட போய் நிக்கிறது அப்படின்னா உங்க ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை நிச்சயம் கொடுப்பாங்க. அதனால ஆசிரியர்கள் இப்போ கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டாம். எப்பவுமே ஆசிரியர்களை உங்களோட நண்பர்களா பாருங்க. ஆசிரியர்களை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்ததா உங்க மேல அக்கறை இருக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அடுத்து நம்ம எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். நீங்க எவ்வளவு படிச்சு எவ்வளவு பெரிய வேலையில இருந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை அப்படின்னா எல்லாமே வீண். நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு 4 விஷயங்களை நம்ம சரியா பண்ணணும். ஒண்ணு வந்துட்டு உணவு, 2வது உடற்பயிற்சி, 3வது ஓய்வு, 4வது மகிழ்ச்சி. உணவு அப்படின்னு பாக்குறப்போ டாக்டர் வேலுச்சாமி பெரியப்பா அவர்கள் சொன்ன மாதிரி என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அற்புதமா சொன்னாரு. அதையெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு தெரியுமா? நோய்கள் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணு, எந்த சீசன்ல எந்த பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும். இது எந்த ஊருக்கும் எந்த பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னு சொல்லுங்க? மலை நெல்லிக்காய், இலந்தை பழம். இலந்தை பழம் சாதாரண இலந்த பழமா நினைக்கணும். இலந்த பழத்தை சாப்பிட்டா குடல் புற்றுநோய் வராம தடுக்குது. கலாக்காய், கலாக்காய் எல்லாம் சாப்பிடுவீங்களா? உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிடுவீங்களா? அதை சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராது. நாவல் பழம், இப்ப சர்க்கரை வியாதி தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். எங்க பார்த்தாலும் சர்க்கரை வியாதி. நீங்க டெய்லியும் ஸ்கூல்ல நாவல் பழ சீசன் அப்ப நிறைய நாவல் பழம் சாப்பிடுங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு சர்க்கரை வியாதியே வராது. நாட்டு கொய்யாப்பழம், நாட்டு பப்பாளி பழம், சுவையான மாம்பழம். சல்ஃபாஸ் வைக்காத மாம்பழம் எங்க கிடைக்குது? நம்ம கேட்டுக்கு வெளியில வைக்கிற பாட்டி கடையில கிடைக்குது. சுவையான பலாச்சொலை, நம்ம பாலமலையிலிருந்து கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான பலாப்பழம். எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நமக்கு ரொம்ப சுலபமா கேட்டுக்கு வெளியில கிடைக்குது. ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுனாலதான் அதோட அருமை நமக்கு தெரியறது இல்ல. அதனால இவ்வளவு சத்தான பொருட்கள் நமக்கு ஈஸியா கிடைக்கிறத சாப்பிட்றத விட்டுட்டு பாக்கெட்ல வச்சிருக்கிற பிஸ்கெட், சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டமை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி இந்த தவிர்க்க வேண்டியதுல ஒன்னா குடிப்பழக்கம் ரொம்பவே மோசமான ஒண்ணு. அதுவும் குறிப்பா இளம் வயதுல குடிக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை விட மோசமான ஒரு கெடுதல் அவங்க வாழ்க்கையில நடக்கவே போறது இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன். குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், இந்த நாக்கு கடியில வைக்கிற ஆன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நோய்கள் வருது. இதை எந்த ஒரு மருத்துவரும் யாரும் சொல்லவே தெரியல. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உயிர்கொல்லி நோய்கள் வருது. அப்பெல்லாம் 80 வயசுல வந்த புற்றுநோய் இப்ப 30 வயசு 35 வயசுலயே வருது. பக்கவாதம் வருது, கேன்சர் வருது. சின்ன வயசுலயே குடிச்சு லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ் வந்து இறக்குறத நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அதனால யாருமே இப்ப அட்வைஸ் பண்ணா திருந்தக்கூடிய நிலையில இல்ல. அவங்களே பார்த்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தா மட்டும்தான் நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிற ஒண்ணே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் குடிப்பழக்கம் அப்படிங்கிற ஒண்ணுக்கு ஆளாயிட்டா எதிர்காலம் கேள்விக்குறிதான்.
அடுத்து ஓய்வு. ஓய்வு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரோட வழக்கமே என்ன, 8 மணி 9 மணிக்கு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஊரே அடங்கிடும். அதிகபட்சம் 10 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவாங்க. இப்ப இந்த செல்போன் அப்படிங்கிற ஒண்ணு வந்ததுனால 1 மணி 2 மணி ஆனாலும் எல்லாருமே மொபைல் போனை பார்த்துக்கிட்டு சரியான தூக்கம் இல்லை. இப்ப நைட்டு லேட்டா தூங்குறது, காலையில லேட்டா எழுந்திருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. செல்போன் பார்க்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் செல்போன் பார்க்கலாம், அதுக்கு மேல பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும். ஏன்னா செல்போனை தொடர்ந்து மணிக்கணக்குல பாக்குறப்ப நம்ம கண்கள்ல இர்ரிவர்சிபிள் டேமேஜை உருவாக்குது, மூளையை பாதிக்குது, மனச்சோர்வை ஏற்படுத்துது. நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னே தெரியாது. அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். டைம் பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிருக்கும். அந்த 3 மணி நேரம் எவ்வளவு அற்புதமான நேரம் வேஸ்ட். யாருக்கு பிரயோஜனம் அந்த 3 மணி நேரம் ஷார்ட்ஸ் பார்த்ததுல? உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒரு வீட்டுல ஒரு வேலை செஞ்சிருந்தா கூட, இல்ல படிச்சிருக்கலாம், விளையாடி இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களோட பேசி அதை செலவு பண்ணி இருக்கலாம். அடுத்து அதனால ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. அடுத்தது உடற்பயிற்சி. உடற்பயிற்சினா ஒரு நாளைக்கு நம்ம அரை மணி நேரம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ண இப்ப நம்ம தவறணும் அப்படின்னா எதிர்காலத்துல அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க மாதக்கணக்குல வருடக்கணக்குல நம்ம பெட்ல அட்மிட் ஆகி அதுக்காக நம்ம செலவிட வேண்டியது வரும். அந்த நிலை வரக்கூடாதுன்னா இப்பவே நல்ல உடற்பயிற்சி செய்யணும். நாங்க படிக்கிறப்பெல்லாம் தினமும் ஈவினிங் ஒரு மணி நேரமாவது விளையாடுவோம். பயங்கரமா விளையாடுவோம், எல்லாம் வேர்த்து கொட்டும். நீங்க விளையாடுறீங்களா? விளையாடுறது இல்லையா? விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா வேர்க்கிற அளவுக்கு விளையாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. எந்த அளவுக்கு நீங்க விளையாடி உடல் வேர்க்குதோ அந்த அளவுக்கு உடலும் மனமும் புத்துணர்ச்சியோட இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு படிச்சீங்க அப்படின்னாலும் அப்படியே உங்க மைண்ட்ல வந்து பதியும். அதனால நல்ல ஆரோக்கியமா விளையாடுங்க. அடுத்ததான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒண்ணு மன மகிழ்ச்சி. எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கீங்கல்ல? ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள நீங்க காலை எடுத்து வைக்கிறப்போ இந்த நாள் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான மகிழ்ச்சியான நாள். இந்த நாளை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நாள் கிடைக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த ஸ்கூலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்ப நினைக்கிறேன். ஒவ்வொரு சாரும் பாடம் எடுக்கிறப்ப ஒவ்வொரு பாடத்தையும் இன்னைக்கு சார் ஏதோ புதுசா ஒண்ணு நம்ம சொல்லி கொடுக்க போறாரு, புதுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் மன மகிழ்ச்சியோடையும் அதை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆசிரியர் சொல்றது உங்களுக்கு புரியும். அப்படி ஒருவேளை அது புரியலன்னா கூட அட்லீஸ்ட் என்ன புரியல அப்படின்னாவது தெரியும். சார் கிளாஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப நடந்தது சயின்ஸா, சோசியல் சயின்ஸா, தமிழ் கிளாஸா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க ஸ்கூலை விட்டு வெளியில போறப்ப இன்னைக்கு நம்ம ரொம்ப அற்புதமா இந்த நாளை நம்ம செலவழிச்சோம், நிறைய விஷயங்களை புதுசா கத்துக்கிட்டோம், இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட ஸ்கூலை விட்டு காலடி எடுத்து வைங்க. ஓகேவா? இந்த கை தட்டு பேசினது போதும், முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கா? ஓகே. நான் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் பள்ளியில படிக்கிறப்போ எப்படி ஒரு பரிசு தொகை என்ன நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஊக்குவிக்க காரணமா இருந்ததோ அந்த மாதிரி நான் பரிசு தொகை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வருடத்திலிருந்து 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் முதல் 5 மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபாய் பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு நான் மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வத்திற்கும் மேலான பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வேலையில நான் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நிறைந்த மகிழ்ச்சியும் நிறைந்த ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்க இந்த பிரபஞ்ச சக்தி துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.